கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். பிரிட்டன் பட்டாளத்தை சேர்ந்த போர் வீரன் ஒருவன் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் பாளையத்தை விட்டு பக்கத்தில் இருந்த ஒரு காட்டிற்கு போவதாக கண்டுபிடிக்கப்பட்டான். பகைவருக்கு செய்தி கொண்டு போனான் என்று குற்றம் சாட்டப்பட்டு சேனாதிபதி முன் நிறுத்தப்பட்டான். சேனாதிபதி அவனிடம், நீ பாளையத்தை விட்டு சென்று என்ன செய்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், தனிமையான இடத்திற்கு போய் சிறிது நேரம் ஜெபத்தில் தரித்திருப்பது என் வழக்கம் என்றுரைத்தான். அதை கேட்ட சேனை தலைவன், அப்படியானால் நீ ஜெபம் செய்வதற்கு இதை போன்ற தருணம் உனக்கு ஒருபோதும் வாய்த்தீராது. இதோ நாங்கள் கேட்கும்படி இப்போதே ஒரு ஜெபம் செய் பார்க்கலாம் என்று சொன்னான். உடனே அப்போர் வீரன் முழங்கால் படியிட்டு கடவுளிடம் தன் இதயத்தை கொட்டி தன்னை விடுவிக்கும்படி மன்றாடினான். அவனது உருக்கமும் வல்லமையுமான பிரார்த்தனையை கேட்ட சேனை தலைவன், இம்மனிதன் உண்மையாகவே ஜெபத்தில் பழகினவன், அவனை நம்புகிறேன் என்று சொல்லி அவனை குற்றமற்றவனாக்கினான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இக்கதையில் வரும் போர் வீரனின் ஜெபம் அவனை குற்றமற்றவனாக்கியது போல நாமும் ஜெபத்தில் தரித்திருப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். முழங்கால் ஜெபம் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நம்மை விட்டு நீங்க செய்யும். அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவை, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை தாருங்க. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.